தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, 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 நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றுமில்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றுமில்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்பே நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்னை நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பன். குறை ஒன்றுமில்லை, குறை ஒன்றுமில்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றுமில்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே,
தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே எத்தனை நன்மை எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் எத்தனை நன்மை எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோட நீர் உண்டு தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் உண்டு தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை மனிதனின் தூஷணைகள் மனமடைவடைவதில்லை நீரெந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை மனிதனின் தூஷணைகள் மனமடைவடைவதில்லை நீரெந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாராட நீருண்டு
எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. 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 நீங்க தான்பா, நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறே துணை இல்லை. நீங்க தான்பா இயேசுவே என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறே துணை இல்லை. நீங்க தான்பா இயேசுவே என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. Yes Lord, நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே.
மகிழுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். எனக்கு அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே,
கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கலங்குகிற எஸ்ரீ செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீ. தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலைநிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தகப்பனே தந்தையே, தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீரே. தலைநிமிர செய்பவன் நீரே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. எம் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. அரண்ட வெள்ளை ஒரு அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். அரண்ட வெள்ளை ஒரு அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, என் அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே,
பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே துதி, உமொருவருக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. உமொருவருக்கே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர். ஓ வானத்துக்கும் பூமிக்கும் சிங்காசனத்துக்குரிய தேவனே, எல்லாவற்றுக்கும் பெரியவராய் இருக்கிறபடியால் உமக்கே மகிமை, உமக்கே துதி. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டுமா SKM திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு சோதரிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அடியனை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆண்டவருடன் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு. ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட ஒரு சந்திப்பை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். இதனுடைய சரித்திரத்தை நீங்க பார்க்கும்போது, முன்னேறி நாம் பார்க்கும்போது, இப்போது ஆகாப் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா, அவருடைய மனைவி எசேபேல், நமக்கு தெரியும் இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம். அப்போது 18ஆம் அதிகாரத்துல அப்போது எலியாவுக்கும் அங்கு ஆகாப் எசேபேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற 450 தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு எலியாவுக்கு நடந்த அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு போட்டியிலே அப்போது எலியா ஜெபிக்கிறான், வானத்திலிருந்து அக்னி இறங்கி வருகிறது. அப்போது அந்த 450 பேர் இறந்து போறாங்க. இது நடந்த ஒரு காரியம். இது நடந்த இந்த காரியத்தை என்ன செய்யறாங்க, அப்போது ஆகாப் தன் மனைவி எசபேலுக்கு அறிவிக்கிறான். எசபேலுக்கு அறிவித்த உடனே அவன் மிகுந்த கோபம் கொண்டு அவள் ஒரு தகவல் அனுப்புகிறான் எலியாவுக்கு. என்ன தகவல்? நாளைக்கு இந்த நேரத்துல நீ எப்படி எங்களுடைய 450 தீர்க்கதரிசியை கொண்டு போட்டா, அதே போல நாளைக்கு இதே நேரத்துல உனக்கு மரணம் வரும் என்று ஒரு தகவல் வருகிறது. இப்போது எலியா அனுப்பிக்கிறான். அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவன் பயந்து ஓடுறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை நாம் பார்க்க. இங்கு எலியா கடிதத்தை பார்க்கிறான், கர்த்தரை பார்க்க அவன் மறந்து விட்டான். இப்போது எலியா அனுப்பிக்கிறான். கர்மேல்ல இருந்து அவன் பெர்ஷிபாவுக்கு போறான். கர்மேல்ல இருந்து பெர்ஷிபா குறைந்து ஒரு 100 மைல் அவன் புறப்பட்டு போகிறான். பயம் உன்னை தாக்கும் போது என்ன செய்வாய்? ஒன்று போராடுவாயா, இல்ல தப்பி ஓடுவாயா, இல்ல நம்பிக்கையா இருப்பாயா? இதுதான் 3 முக்கியமான ஒரு கால். சரி, இப்போது என்ன செய்யறான்? ஒரு நாள் பயணத்துல போது எலியா ஒரு சூறை செடி கீழே படுக்கிறான். படுக்கும் போது அவன் சோர்வா இருக்கிறான். அப்போது அவன் சொல்றான், ஆண்டவரை பாட்டு, போதும் ஆண்டவரே, என்னை விட்டுடுங்க, நான் சாக வேண்டும், என் ஆத்மா எடுத்துக்கொள்ளுங்க என்று புலம்ப ஆரம்பிக்கிறான். பயம் வந்து விட்டால் சொல்லுவான், கர்த்தரை நாம் மறந்து விடுகிறோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம் என்று வேதனை நினைக்கிறது. கடந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சிலாம் மறந்தான். எப்படி ஆண்டவர் அவனை காக திருமலா போஷித்தார், இதெல்லாம் மறந்துட்டான். இப்போது பயம் அவனுக்குள்ளே, பயம் மட்டுமல்ல, இப்போது மனசோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தது. அப்படியா ஒரு கெபியிலே அவன் படுத்திருக்கிறான். 8ஆம் வசனத்துக்கு நான் வரல, 8ஆம் வசனம். அப்போது அவன் எழுந்திருந்து 7ஆம் வசனம். அப்போது கர்த்தருடைய தூதன் 2ஆம் தடவை அவனை தட்டி எழுப்பி, எழுந்தது, போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்போது தூதன் வர்றான், தட்டி எழுப்புகிறான். தட்டி எழுப்பினோட சொல்றான், நீ போஜனம் பண்ணி, நீ போக வேண்டிய தூரம் அதிகம் சொல்லும் போது, அப்போது எலியா எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வத்தின் மட்டும் நடந்தான். இப்போது எலியா என்ன செய்கிறான் என்று நான் பார்க்கும்போது, அங்கு இருந்த கொடுத்த அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்து விட்டு என்ன செய்யறான், அவன் 40 நாள் இரவும் பகலும் ஒரே தேவ பர்வதம் நடக்கிறான். கொஞ்சம் தான் சாப்பிட்றான், அப்பத்தையும் புசிக்கிறான், கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறான். பிறகு 40 நாள் பயணம். ஹோரேப் என்று ஒரு இடம். அதை ஹோரேப்பை சீனாய் மலை என்று சொல்லலாம், ஹோரேப்னு சொல்ல, 2 ஒன்று தான், 2 வித்தியாசம், 2 ஒரே மலை தான், பேர்கள் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. அப்போது 40 நாள் அந்த அப்பத்தின் பலத்தினாலே அவன் நடந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையை நாம் கடந்து போக வேண்டுமானால் எப்படி எலியா அந்த அப்பத்தின் மூலமாக
சாப்பிட்டு 40 நாள் கடந்து போனானோ, நடந்து போனானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அப்பம் என்றால் வசனம். வசனம்தான். வசனத்தை நாம் உட்கொண்டால்தான், பிடித்தால்தான், படித்தால்தான், தியானித்தால்தான் நாம் வெற்றிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். வேதம் கூறுவது. 9ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கியிருந்தான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அப்போது கெபிக்குள்ளே தங்கி இருக்கிறான். அப்போது கெபிக்குள்ளே தங்கி இருக்கும் போது அப்போது ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. என்ன செய்ய, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றா, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று அப்போது ஆண்டு கேட்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. இப்போது வார்த்தை அவனுக்குள்ளே வந்தது. ஆங்கிலத்தை வாசிக்கணும். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் எலைஜா? ஆண்டு கேட்கிறார். அவனை எதிர்கொள்கிறார். கன்ஃபரண்டிங். இப்படி படுத்து உறங்குறவனை பார்த்து ஆண்டவர் எதிர்கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க இருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமான காரியம். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தெரியணும். கர்த்தரின் சித்தத்தின்படி நாம் நடக்கிறோமா, இருக்கிறோமா, இல்லை வாழ்கிறோமா நினைக்கிறோம். எலியாவை நாம் பார்க்கும்போது இப்போது அவன் ஆண்டு சித்தத்தை செய்வதுதான் புறப்பட்டு வந்தான். இப்போது வேறு திசையா அவன் புறப்பட்டு போவதை நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 10, அதற்கு அவன், சேனைகள் தேவனாய் கர்த்தாவே, வெகு பக்தி வைராக்கமா இருந்து இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணையும் வாங்க தேடுகிறாள் என்றார். இப்போது அவனுக்குள்ள என்ன பார்க்கிறோம்? மனசோர் வந்தது. கர்த்தருக்கு தெரியாததை சொல்லுது போல சொல்ற. ஆண்டவரே, நான் ஒருத்ததான் பக்தி வைராக்கமா இருந்தேன், எல்லா ஜனங்களையும் செய்தாங்க, அங்கு ஜனக்கு விரோதம் அழுங்கினாங்க. இப்படி உலர்வதை நாம் பார்க்கிறோம். பிசாசு நமக்கு மன சோர்வை கொண்டு வருகிறான். என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் என்ன செய்யறாங்க? இப்போது பேச்சு பொருளை அவன் மாற்றுகிறான். அதை பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டு சொல்றார். அப்போது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போகிறதை, இப்போது கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள் பிளந்ததும் கண்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றின் பூமி உண்டாயிருந்தது. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்போது என்ன செய்யறான்? ஆண்டு சொல்ல, வெளியே வந்து நில்னு சொல்றா. அப்போது தேவன் சொன்னவனமாக அவனுடைய சால்வை தலையில போட்டு வந்து வெளியில வந்து நிற்கிறான். வெளியில வந்து நின்ற உடனே பார்க்கிறோம். அப்போது கண்மலை வெடிக்கிறது, காற்று வீசுகிறது, பூமி அதிர்கிறது. அப்போது கர்த்தர் அங்கே இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்னே அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. எல்லாம் நடக்கிறது, பெரிய சம்பவம் நடக்கிறது. பூமி அதிகிறது, கண்மலையெல்லாம் உடைக்கிறது, காற்று வீசுகிறது. ஆனால் கர்த்தர் அங்கே அதிலே கூட இல்லை. பிறகு என்ன பார்க்கிறோம்? பிறகு வசனம் இருக்கிறது, அக்னிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆங்கிலத்திலே ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், ஒரு மெல்லிய சத்தம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த வண்ணமாக தான் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவார். இப்போது எல்லா விதமான சத்தத்தை அவன் கேட்டான். என்ன செய்தான்? கேட்ட உடனே தன் சால்வையை தன் முகத்தின் மேல் மூடிக்கொண்டு வந்து நிற்கிறான். முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக நாம் பயபக்தியோடு நிற்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. நடுக்க தேவை. கெபின் மாசில வந்து நிற்கிறான். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடி ஆலயத்தில் நிற்கிறோம். நின்று அவரை பாடணும், துதிக்கணும், வசனத்தை கேட்கணும் என்று நமக்கு வசனம் நமக்கு போதிக்கிறது. இங்கே கேட்கிற ஆண்டவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிற மகளாய் இருந்தால்தான் வாழ்க்கையிலே நாம் வெற்றி காணலாம். இப்போது மீண்டும் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் இல்லை, தெரிந்துதான் கேட்கிறார். தெரிந்து கேட்டால் கூட எலியா அதே செய்தியை சொல்றான். அதற்கு அவன், சேனைகள் தேவனை கர்த்தாவே, வெகு பக்தி வைராக்கமா இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை படைத்தனாலே கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறான் என்றான். 10ஆம் வசனத்தை என்ன சொன்னானோ அதே காரியத்தை மீண்டும் அதே பாட்டு பாடுறான். ஆண்டவருக்கு தெரியாதல்ல,
தெரிந்ததை மீண்டுமாக தேவனுக்கு அவன் சொல்றான். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய தவிர சொன்னதையே நாம் சொல்லக்கூடாது. வேதம் போதிக்கிறது. ஒரு ஆண்டு சொல்ற எலிசாவை பார்த்து, எலியாவுடைய பணி இன்னும் முடியல, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது, வேலை இருக்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போது 15, 16, 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்போ சொல்ற, எலியாவே உனக்கு ஒரு பணி இன்னும் முடியவில்லை, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் நிர்ணயம் இருக்கிறது, முடிக்கிற முக்கியமான வேலை இருக்கு. நீ தமஸ்கு வழியாக சென்று அங்கு ஆசகேலை சீரியாவின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்றார். பிறகு அங்கிருந்து நீ புறப்பட்டு போய் எகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்றார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு போய் எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி என்றார். பாருங்க, இதோடு கூட முடியல, சொல்றார் நீ புறப்பட்டு போய் அங்கு அங்கு ஆசகேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, யெகூன் ராஜாவை அபிஷேகம் பண்ணு, எலிசாவின் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு பணி வைத்திருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலை முடிந்தது, பணி முடிந்தது என்ற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பணி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட நேரத்தை நாம் செலவு செய்தால்தான் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவார். அப்போது என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆகிலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கும் முழங்கால்களையும். அப்போது இந்த எலியா சொல்றான், ஆண்டவரே நான் மட்டும்தான் தப்பித்து வந்தேன், நான் மட்டும்தான் செய்தேன் தன்னை குறித்து பேசுறான், அறிக்கை செய்ய. ஆண்டு சொல்றார் அப்படி அல்ல, அங்க பாகால் தெய்வத்துக்கு முழங்கால் இடாதபடி என்ன செய்றாங்க, அங்கு 7000 பேர் இன்னும் இஸ்ரவேல்ல அங்கு ஜீவனோடு கூட இருக்காங்களா. அப்போது எலிசாவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் எல்லாவற்றையும் சரி என்று சொல்வதை காட்டினோம். என்ன செய்வாங்க, அநேக ஜனங்கள் நம்மை காட்டிலும் இன்னும் தேவனோடு கூட விசுவாசமாக நம்பிக்கையாக நடக்கிற அநேக ஜனங்களை பார்க்குறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? ஆண்டுடன் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. எப்படி எலியா தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு இருந்தோம், அதே போல நீர் நான் அவரோடு ஒரு நாளிலே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவரோடு கூட பேசுகிற மகனாய் மகளாய் நம்ம விருப்பமானால் வாழ்க்கையில வெற்றி காணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் கட்டும். ஆமென். God bless you. Take care.